உருவாயர்வாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானை வணங்கி ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாம் தொடர்ந்து பார்க்கக்கூடியது வார பலன் 29 டிசம்பரிலிருந்து 4 ஜனவரி 2026 வரை உள்ள காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று காண இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம். துளாராசி நண்பர்களே, ரேவதி நட்சத்திரத்திலிருந்து புனர்பூச நட்சத்திரம் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் எஃபெக்டும் இருக்குது அப்படிங்கிறது மனசில் கொள்ளுங்கள். குறிப்பாக வருஷம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்குது, வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையிலலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். மனதில் தோன்றியதெல்லாம் செய்கிறது அப்படிங்கிறது வேண்டாம். கொஞ்சம் யோசித்து செஞ்சிங்கன்னா எல்லாம் நல்லதாக நடக்கும். 6ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய மீனராசியிலேருந்து பயணம் செய்வதனாலே உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாரம் இது. கலத்திரம் மூலியமாகவும் தொழில் மூலியமாகவும் நல்ல சுகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. அதுபோல் உங்கள் லைஃப்பில் பல விதத்திலும் தந்தையின் வழி ஆசீர்வாதங்கள் உங்களை ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குது. அதனால் அந்த ஹெல்ப்பு உங்களுக்கு தொடர்ந்துருக்கும். தந்தை வழி யோகம் அப்படின்னு சொல்லுவோம், பித்தா யோகம்னு சொல்லுவோம். அந்த யோகம் கண்டினியூ ஆகும். குருவின் பார்வை உங்கள் ராசி மேலே இருக்குது. சந்திரனும் குருவும் சேர்ந்து குரு சந்திர யோகமாக அமைந்து இந்த வார கடைசியில் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க இருக்கிறார்கள். காரியங்கள் மெதுவாக நடந்தாலும் நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறத மனசில் கொள்ளுங்கள். நல்ல ஆபரண சேர்க்கைகள்லாம் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால வீட்டில் நல்ல சுப நிகழ்வுகளுக்கான வாய்ப்புகள் உண்டு. சந்தோஷத்தின் எல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம். அந்த இடத்துல சூரிய புத செவ்வாய் மற்றும் சுக்கிரன் என்கிற 4 கிரகங்களும் சேர்ந்து அமரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைவதனாலையும், அந்த இடத்துல அமர்வதனாலே சூரியன் நன்மையை தருவார் அப்படிங்கிறதுனாலையும் உங்களுக்கு நன்மைகள் வரும். பணவரவு உண்டு. கொஞ்சம் புத்தி தடுமாற்றம் இல்லாமல் எந்த வேலையும் செய்தீர்களானால் உங்களுடைய லாபத்தை ஒருபோதும் யாரும் பங்கு போட்டு கொள்ள முடியாது. அப்படி க்ளீனாக இருக்கும். அதனால் கிளியர் சிட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வாரம் நீங்கள் பயன்படுத்த போகிறீர்கள். கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணுன்னா நம்ம தான தர்மங்கள் செய்வது நல்லது. யூக லாபங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதனாலும், கௌரவ பதவிகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதனாலும், அது முன்னிட்டு செய்யக்கூடிய காரியங்களும் தன விரயங்களும் புகழை சேர்த்து தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதனால் இந்த வாரம் கொஞ்சம் கூடுதலான கவனத்துடன் எல்லா விஷயம் செய்யும்போது உங்களுக்கான வாய்ப்புகளும் வசதிகளும் பெருகி வரும் என்பதிலே கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம். இந்த வாரத்தில் நல்ல நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8, 6 இந்த நம்பரை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நம்பர்னால் வரக்கூடிய பலன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யும். அடுத்தவருடைய லாபங்கள், யூக லாபம்னு சொன்னேன் இல்லையா, அடுத்தவருடைய லாபங்கள் பங்குச்சந்தையிலே உங்கள் பக்கம் திரும்பும் அப்படிங்கிறதும் ஒரு கூடுதல் சிறப்பு. இந்த வாரத்தினுடைய வெற்றிகளை உங்கள் பக்கம் திருப்பிக் கொள்வதற்கு லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வழிபடுங்கள். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.